நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ஜீவா அவர்கள் சமீபத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாரு. அதுக்கு காரணம் அவருடைய ரீசெண்டாக திரைப்படம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய இன்டர்வியூவில் பேசின சில விஷயங்கள் இணையதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் நீங்கள் காம்படிட்டராக நினைக்கிறீங்களா, இல்லை காம்படிட்டராக சில பேர் கன்சிடர் பண்ணுறாங்களே, அதை பற்றி நீங்கள் ஒப்பீனியன் கேட்கும்போது நான் அவங்கள காம்படிட்டராகவே பார்க்கல. நான் என்னோட சமகாலத்தில் நடிச்ச ஆக்டர்ஸை மட்டும் தான் நான் காம்படிட்டர்ஸாக பார்க்குறேன். நானா சில நடிகர்களுடைய மார்க்கெட்டிங் டீம் கூட தான் நான் காம்படிட் பண்ணுறேன், அவங்க தான் பயங்கரமாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அவர் யாரை மீன் பண்ணுறாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. சிவகார்த்திகேயன் அவர்களை தான் சொல்கிறாரா அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இது ரெண்டாக பிரித்து பேசணும். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஜீவா சிவகார்த்திகேயனை நான் காம்படிட்டராகவே நினைக்கல அப்படின்னு சொன்னது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரிதான். ஏன் அப்படின்னா, ஜீவா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சினிமாவுக்கு வந்துட்டார். ஒரு சினிமா பின்புலத்தோடு உள்ளவர் தான். ஜீவா நடிக்க வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி, தனுஷ், சிம்பு இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் சமகாலத்தில் உள்ள காம்படிட்டர்ஸாக நான் பார்க்க முடியும் அப்படின்னு ஜீவாவே அந்த காணொலியில் சொல்லியிருக்காரு. ஜீவா அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிவகார்த்திகேயனே என்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அண்ணா நான் உங்களுடைய படங்கள்லாம் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன், உங்களோட படங்கள்லாம் நம்ம ரசித்து பார்த்துருக்கிறேன், உங்களையெல்லாம் நான் இன்ஸ்பிரேஷனாக நினச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயனே ஜீவாட்ட சொன்னதா ஜீவாவே சொல்லியிருக்காரு. அது ஜீவாவுடைய பார்வை சரிதான். ஜீவா பல வருடங்களுக்கு முன்னாடி சினிமாவுக்கு வந்தவர் தான். பட் சிவகார்த்திகேயனை காம்படிட்டராக நினைக்கிறீங்களா, உங்களுக்கு காம்படிட்டர் சிவகார்த்திகேயனா அப்படின்னும் போது அவர் கொஞ்சம் ஹர்ட்டாக தான் செய்யும். சிவகார்த்திகேயன் காம்படிட்டர் இல்லை, அவர் என்னை பார்த்து வளர்ந்த பையன்தான் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. பட் எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய வியூஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் இன்னைக்கு பல மடங்கு வளர்ந்துட்டார். கிட்டத்தட்ட 13-14 வருஷத்துக்குள்ள சினிமாவுக்கு இன்னைக்கு எப்படி சொல்றது, ராட்சச வளர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஜெயிண்ட் வளர்ச்சி சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைஞ்சிட்டார். இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, ரஜினி, கமல், விஜய், அஜித் அப்படின்றதுக்கு அப்புறம் தனுஷ், சிம்பு அப்படிங்கிற ஒரு பேரு, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனே நம்ம தவிர்க்கவே முடியாது. சூர்யா இருக்காரு, இப்போ பிரதீப் ரங்கநாதன் லேட்டஸ்ட்டாக அணைஞ்சிருக்காரு. இவங்கெல்லாம் எப்படின்னா டாப் ஸ்டார்ஸாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே பெரிய மார்க்கெட் இருக்குது, பெரிய இவங்களோட படங்கள் எல்லாமே பெரிய வியாபாரங்கள் நடக்குது, பெரிய லாபம் கிடைக்குது, பெரிய ஓப்பனிங் இருக்குது, இவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம முக்கியமாக சொல்லணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி. அதுக்கு அவருடைய உழைப்பு ஒரு காரணம், அவருடைய கால்குலேஷன் ஒரு காரணம். எப்படி படங்களை தேர்ந்தெடுக்கிறது, என்ன மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுக்கிறது, எந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு படம் பண்ணுறது, எந்த மாதிரியான இயக்குநர்களோட பயணிக்கிறது, இது எல்லாமே அல்டிமேட்டாக, அதாவது உங்களுடைய பிரெயின் கால்குலேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டும் சேர்ந்து தான் சிவகார்த்திகேயன் இந்த வெற்றியை கொடுத்துருக்கு. அது நிச்சயமாக அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும், அதை நம்ம மறுக்க முடியாது. ஜீவா பல வருடங்களுக்கு முன்னாடி சினிமாவுக்கு ஜீவாவும் நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. ராம் மாதிரி, சிவா மனசில் சக்தி மாதிரி பல படங்கள் ஜீவா நல்ல படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அதில் அதாவது ஈன்னு ஒரு படம்லாம் நடித்தார், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜீவாவோட படம். ஸோ ஜீவாவே நம்ம எந்த விதத்துலையுமே குறைத்து மதிப்பிடவே முடியாது. ஜீவாவும் ஒரு தரமான ஒரு நடிகர் தான். அந்த தரமான நடிகர் என்ற அளவுக்கு அவர் அவருடைய படங்களை கொடுத்துருக்காரு. மக்கள் அந்த அளவுக்கு ஜீவாவை கொண்டாடி இருக்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா, சினிமா அப்படிங்கிறது அது துரதிர்ஷ்டமாக பார்த்தீங்கன்னா, யாருக்கு அந்த வெற்றி கிடைக்கும், யாருக்கு அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும், யாரை எப்போ சினிமா தூக்கி வெளியில் கடாசிரும், இதை நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விஜய், அஜித் இன்னைக்கு ஒரு பாப்புலர் ஸ்டார்ஸாக இருக்காங்க. விஜய், அஜித் ரெண்டு பேரும் முன்னாடி, அதாவது என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நடிச்சிட்டு இருந்தார். பிரசாந்த் அப்படின்னா அவர் கொடுக்காத வெற்றி படங்களா, எத்தனை வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. நான் சொல்றது இந்த விஜய் அஜித்தோட கம்பேர் பண்ணுறதுக்காண்டி சொல்கிறேன். விஜய் அஜித்துக்கும் பிரசாந்த் சீனியர் தானே. கொடுக்காத வெற்றி படங்களா, எத்தனை வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. ஜீன்ஸ் மாதிரி இன்னும் பல படங்கள் பிரசாந்த் அதாவது எல்லாமே சூப்பர் ஹிட் படங்கள்ன்ற அளவுக்கு பல படங்கள் கொடுத்துருக்காரு. அப்படி பிரசாந்த் ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்ட ஒரு நாயகனாக இருந்தார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்களில் போனீங்கன்னா ஒரு செக்டார் பீப்புள் பிரசாந்தோடைய ஃபோட்டோ அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு பிரசாந்துக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் சினிமாவில் தன்னை தக்க வச்சுக்க முடிஞ்சதா அப்படின்னா முடியலைங்கிறது தானே உண்மை. இப்போ அதுதான் இங்கே சினிமா யாருக்கு வெளிச்சம் கொடுக்கும், யாருக்கு மக்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த வகையில் பிரசாந்த் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்காரா?
இல்ல. இல்லை. ஸோ பிரசாந்த் இன்னைக்கு படங்கள் 1 2 நடித்தா கூட அது வெற்றி படங்களாகவும் ஆகுறது இல்லை. ஸோ இன்னைக்கு யார் வந்து பிரசாந்த் காலகட்டத்தில் வந்த விஜய் அஜித் இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்காங்களா, இல்லை பிரசாந்த் இருக்காரா அப்படின்னும் போது விஜய் அஜித் தான் இன்னைக்கு வந்து ஸ்டார்ஸாக இருக்காங்க. அந்த வகையில் இன்னொரு உதாரணமும் நம்ம சொல்லலாம், அருண் விஜய். அருண் விஜயும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு கமெண்ட் பண்ணார் ஒரு காலகட்டத்தில். ஏதோ மஞ்சப்பையை தூக்கிட்டு வந்தவங்களோ ஏதோ ஒன்று சொன்னார்னு வச்சுக்கோங்க. எது எப்படியோ அது ஒரு ஒரு என்டர்டெயின் பண்ணாத ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தான் வந்து சொன்னார். ஆனால் அருண் விஜய் அவர் ஒரு சினிமா பின்புலம் உள்ளவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகருடைய மகன், சினிமா ஹீரோவாக அறிமுகமாகி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 34-35 வருஷங்கள் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அருண் விஜய்க்கு வந்து அந்த முதல் இடம் அப்படிங்கிறது கிடைக்கல. முதல் இடம் கிடைக்கல அப்படின்னா விட்டுறலாம். ஒரு 4-5 இடம், ஒரு 10 இடத்துக்குள்ள ஒரு இடமா வந்துட்டாரா அருண் விஜய் அப்படின்னா வரல. ஸோ ஏன், என்ன காரணம்? அருண் விஜய்கிட்ட வந்து அழகு இல்லையா, ஆள் ஹைட்டா இல்லையா, ஆள் வந்து ஹெப்டியா இல்லையா, பார்க்க லுக்கா இல்லையா, பெண்களுக்கு பிடிக்கிற மாதிரி இல்லையா, இல்லை வந்து ஆடியன்ஸ் வந்து அருண் விஜயை லைக் பண்ணலையா? அதெல்லாம் கிடையாது. அருண் விஜய்க்கு நடிக்க தெரியாதா, டான்ஸ் பண்ண தெரியாதா, ஃபைட் பண்ண தெரியாதா? அதுதான் இங்கே தான் நீங்கள் வந்து சினிமா வந்து நீங்கள் கால்குலேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியாது. யாருக்கு அந்த உயரம் கிடைக்குங்கிறத நீங்கள் யாருமே வந்து திட்டமிட்டு கண்டுபிடிக்க முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, மக்களால் இன்னைக்கு வந்து பெரிதும் கொண்டாடப்படுற ஒரு நாயகனாக இருக்கிறாரு. அது மறுக்கவே முடியாது. அதனால் வந்து சீனியர் ஜீவா தான். ஆனால் இன்னைக்கு வந்து ஜூனியர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னும் போது அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கேட்டீங்க இன்னொரு கேள்வி, அதாவது வந்து இன்னைக்கு வந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங் டீம் மாதிரியெல்லாம் இப்போ நடிகர்களுக்கு இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதாவது வந்து மார்க்கெட்டிங் டீம்ங்கிறதுல தப்பும் கிடையாது. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வந்தாங்கல்ல, இந்த கண்டஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே இருக்கும்போது அவங்களுடைய பிஆர் டீமை வச்சு இங்கே வெளியில் வந்து அவங்கள ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க. யார் அந்த பிக் பாஸ்ல போனவங்க யாராவது பிரபலமான ஆட்களா அப்படின்னா யாருமே பிரபலமான ஆட்கள் இல்லை. அவங்க யாரோ யாருக்கும் பெருசாக அடையாளம் தெரியாத, பெருசாக பேரும் புகழும் இல்லாத ஒரு ஆட்களை தான். அது ஒரு நான் சொல்கிற இந்த வாட்டர் மெலன் திவாகர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யாரோ சொல்கிறாங்க நிறைய பேர் பார்வதி அது இதுன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக பிரபலமான ஆட்கள் இல்லை. ஆனால் இவங்களே என்னென்னா ஒரு 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 பிஆர் டீமை வச்சு அவங்கள பிரபலப்படுத்திக்கிறதுக்கு, அவங்கள விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தேவைப்படுது அவங்களுக்கு, அவங்கள வெளிச்சத்தில் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் எல்லாம் கட்டாயம், இது வந்து எப்படின்னா இட் இஸ் நெசசிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, தேவை, மேண்டேட்ரியாக மாறி போச்சு. எல்லாருமே அவங்கவுங்கள விளம்பரப்படுத்திக்கணும். விளம்பரப்படுத்த தவறுனவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சத்துலேருந்து வெளியில் போயிட வேண்டியதான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி படர்ந்து விரிஞ்சு கிடக்கணும் போது எல்லா நடிகர்களுமே இன்றைக்கி இருக்கிற ரஜினிகாந்த்லேருந்து கமலஹாசன்லேருந்து விஜய் அஜித்லேருந்து நம்ம சிவகார்த்திகேயன்லேருந்து சிம்பு தனுஷ்லேருந்து எல்லா பேரையும் சொல்லலாம், எல்லா நடிகர் பேரையுமே சொல்லலாம், சூர்யாலேருந்து எல்லாருமே அவங்கள பிரபலப்படுத்திக்கிறதுக்கு, அவங்கள விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டீம் வச்சுருக்காங்க. பிஆர் டீம், அதாவது வந்து பப்ளிக் ரிலேஷன், அதாவது பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு படத்துக்கு பிஆர்ஓன்னு இருப்பார். பிஆர்ஓட வேலை என்னென்னா இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அதை இப்போ கொஞ்சம் பிஆர்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது வந்து வச்சு அவங்கவுங்கள பிரபலப்படுத்திக்கிறாங்க. அதில் எந்த தப்புமே நம்ம சொல்ல முடியாது. அந்த வகையில் சிவகார்த்திகேயனை தான் சொல்கிறாரா அப்படின்னா சிவகார்த்திகேயனை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாருமே ஏன் ஜீவா வச்சுக்கலேன்னு சொல்லுவீங்களா? எல்லாருமே வச்சுருக்காங்க. அதனால் அந்த காம்படிஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்படிஷன் இன்றைக்கி தேவைப்படுது. இன்றைக்கி அவங்கள விளம்பரப்படுத்திக்க தேவைப்படுது. அதனால் அதை நம்ம தப்பாக சொல்ல முடியாது. அந்த போட்டி இந்த போட்டி அதெல்லாம் விட்டுருங்க. அது வந்து மக்கள் வந்து இந்த யார் சரியானவங்க, யாரை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி ஒரு எலெக்ஷன் நடந்தால் ஒரு மக்கள் ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாரை கொண்டு போய் சூப்பர் ஸ்டாராக உட்கார வைக்கிறதும் ஒரு ஸ்டாராக உட்கார வைக்கிறதும் மக்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்னதான் மார்க்கெட்டிங் பண்ணாலும் மக்கள் கையில் தான் இருக்குது. சார், இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தீங்க ஜீவாவுக்கு வந்து அவர் சீனியர் தான், பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஹர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஜீவா அவர்களுக்கோ இல்லை மற்ற நடிகர்களுக்கோ ஜீவா அவர்கள் வந்து எனக்கு அவர் காம்படிட்டர் கூட இல்லை, நான் யூனிக்காக பண்ணிட்டு இருக்கேன், என்னை பார்த்து தான் அவங்க வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவர் சொல்லிட்டாரு. பட் ஸ்டில் இப்போ இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் மேலே வந்து மற்ற நடிகர்களுக்கு ஜெலஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு இன்டர்வியூவராக ஒரு ஆங்கராக இருந்துட்டு இருந்த ஒரு ஆள் வந்து திடீர்னு தன்னை விட ஒரு
பெரிய ஆளா மாறுறது அப்படின்றது அவங்களால ஏத்துக்க முடியல. சோ ஒரு ஜெலஸ்ல தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவரை பத்தி பேசுறாங்க. இப்போ அருண் விஜய் அவர்கள் சொன்னீங்க, அதே மாதிரிதான் இப்போ ஜீவாவும் சொன்னாரு. அப்படி நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. சோ பொறாமை இருக்கா அவர் மேல? நிச்சயமா இருக்குமா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொறாமை அவர் மேல இருக்கத்தான் செய்யும். ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பல பிரபல நடிகர்கள் பின்தங்கிட்டாங்க இந்த ரேஸ்ல. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜீவாலேருந்து, ஸ்ரீகாந்த்லேருந்து, பிரசாந்த்லேருந்து பல பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். விமல்லேருந்து பின்தங்கி போயிட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிட்டு வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெரிய ஒரு உச்சத்துக்கு வந்துட்டாரு, பெரிய உயரத்துக்கு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 75 கோடி ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு வந்துட்டாரு. ஆனால் ஜீவா இன்னைக்கு அந்த சம்பளம் வாங்குறாரா இல்லைன்னும் போது அந்த வருத்தங்கள் அது இருக்கத்தான் செய்யும். அந்த வருத்தங்கள் பல பேருக்கு வந்து பொறாமையாக இருக்கத்தான் செய்யும். அதாவது வந்து கண்ணில் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன தூசி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்ணை உறுத்துற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வளர்ச்சி வந்து உங்களை வந்து மனதளவில் வந்து உறுத்த ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம இவ்வளோ உழைக்கிறோம், நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உயரம் கிடைக்கலையே, நமக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கலையே, நம்ம 30 வருஷமா இருக்குமே, நம்ம 35 வருஷமா இருக்குமே, இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த மனப்பான்மை வந்து ரஜினி கமலுக்குமே இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ரஜினி வந்து சூப்பர் ஸ்டாராக வந்துட்டாரு. ரஜினி இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் டாப் ஸ்டாரு. கமலை எந்த விதத்திலையும் வந்து நீங்க ரஜினி குறைச்சு மதிப்பிட்டு பேசவே முடியாது. கமல் வந்து நம்பர் 1 ஸ்டார். அவர் வந்து நடிப்புல வந்து அசாத்திய திறமை படைத்தவர். எத்தனையோ விதமான கேரக்டர்ஸ், கமல் பண்ணாத கேரக்டர்ஸா? அதாவது வந்து கமல்னா டைமென்ஷன், எத்தனை டைமென்ஷன்ல எத்தனை விதமான கதாபாத்திரங்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அவ்வை சண்முகியாகட்டும், ஒரு குருதி புனலாகட்டும், ஒரு குணாவாகட்டும், ஒரு மகாநதி ஆகட்டும், ஒரு விஸ்வரூபமாகட்டும், ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மீண்டும் கோகிலானா அங்க ஒரு ஒரு கேரக்டர். எங்க நீங்க எந்த படம் நீங்க எடுத்தீங்கனாலும் கமலோட படம் வந்து கமலோட படமா இருக்கும், கமல் படமா இருக்கும். அது வந்து அந்த அளவுக்கு வந்து கமல் வந்து உழைப்பை போடுவார், அவ்வளோ வந்து கஷ்டப்படுவார், குட்டிக்கரன் நடிப்பார். ஒரு ஒரு அபூர்வ சகோதரர்கள் கமல் எடுத்த காலகட்டத்தில் அந்த குள்ளு அப்புவா நடிச்சிருப்பார்ல கமலஹாசன். அப்பெல்லாம் கிராஃபிக்ஸும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆனால் அவர் கமல் அப்படி எப்படி அது பண்ணி காமிச்சாரு, கமலால் எப்படி அது பண்ண முடிஞ்சிச்சு, அவருடைய உழைப்பு, அவருடைய கடுமையான அந்த சினிமாவை நேசிக்கிற அந்த குணம், இவ்வளவு தூரம் வந்து சினிமாவை நேசிச்சு கடுமையாக உழைச்சி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கேரக்டருமா, ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கேரக்டர். சிற்பிக்கல் முத்தா அதில் ஒரு கேரக்டர். இப்படி வந்து பண்ணி 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 கமல் வந்து முயற்சி பண்ணாலும் ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அப்படி சிகரெட்டை தூக்கி போடுவார், அப்படி தலையை கோதி விடுவார், ஒரு ஸ்பீடாக டயலாக் டெலிவரி பேசுவார். அந்த டயலாக் கூட புரியாதுங்கிற மாதிரி இருக்கும். அவர் நடந்து வருது, லுக்கு, வாக்கு, ஸ்டைலு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து எந்த விதமான உழைப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது ரஜினி ஸ்டைலு. ரஜினி அப்படின்னா எதுவுமே வேணாம்ப்பா, ரஜினி வந்தா போதும், ரஜினி நின்னா போதும், ரஜினி பேசினா போதும், ரஜினி நடந்தா போதும், ரஜினி இப்படி தலையை கோதி விட்டா போதும் அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி தான். கமலுக்கு அந்த வருத்தங்கள் இருந்தது. அதாவது இவ்வளவு உழைப்பு போட்டு இத்தனை விதமான படங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பல விதமான பரிமாணங்களை நம்ம வந்து வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கோம், கடுமையா உழைக்கிறோம், ஹார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா அதுக்கான ரிவார்டு அப்படின்னா அது வந்து ஒரு மாடரேட்டான ரிவார்டா தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. சரி, நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ ரஜினி அவர்களை சொல்றீங்க இல்லையா, அவர் பார்த்தாலே மாஸ், அவர் வந்து வந்தாலே போதும் அப்படின்றது மக்களுக்கு வந்து நேச்சுரலாவே தோணுது. நேச்சுரலாவே அவர் வந்து அந்த ஒரு ஆறாவை கொடுத்து மக்களை வந்து விரும்ப வைக்கிறாரு, மக்களும் விரும்புறாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலா இல்லாம அவரே ஆர்டிபிஷியலா வந்து உருவாக்குற மாதிரியான விஷயம் தான் போகுது அப்படின்றது தானே அவங்களுடைய பார்வையா இருக்கு. சினிமாவில் இது வரைக்கும் யாருமே ஆர்டிபிஷியலா ஸ்டார்ஸா உருவானதே இல்லைம்மா. எனக்கு தெரிஞ்சு தியாகராஜ பகதூர் காலத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே ஆர்டிபிஷியல் ஸ்டார்ஸ் எல்லாம் உருவானதே கிடையாது. எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான், சிவாஜினா சிவாஜி தான். மக்களுக்கு பிடிக்கணும். ஜெமினி கணேசனை பிடிச்சிச்சு, சிவகுமாரை பிடிச்சிச்சு, ஜெய்சங்கரை பிடிச்சிச்சு, முத்துராமனை பிடிச்சிச்சு, பல பேர், ரவிச்சந்திரனை பிடிச்சிச்சு. அன்றைய காலகட்டத்தில் மக்கள் வந்து இந்த நாயர்களை எல்லாம் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் வந்தீங்கன்னா கமல் ரஜினியை நீங்கள் விட்டுருங்க. கார்த்திக் இருந்தார், பிரபு இருந்தார், சத்யராஜ் இருந்தார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோகன் இருந்தார், ராமராஜன் இருந்தார், ராஜ்கண்ணன் இருந்தார், டி ராஜேந்தர் இருந்தார், பாக்கியராஜ்ல இருந்தார். இவங்கெல்லாம் எப்படி மக்கள் பிடிக்காம இவங்கெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் வரவே முடியாதுமா. என்னுடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்ன தெரியுமா? உங்களுடைய திறமை அது நிச்சயமாக இருக்கணும், அது வேற விஷயம். ஆனால் உங்களை அந்த திறமையை மட்டுமே வந்து உங்களை மக்கள் கொண்டாடுவாங்களா அப்படின்னா திறமை நிச்சயமாக என்னைக்கும் அங்கீகரிக்கப்படும். ஆனால் அந்த வெற்றி அப்படிங்கிறது மக்கள் கொடுக்குற வெற்றி. நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்தி இந்த மாதிரி வந்து விளம்பரங்கள்னாலேயோ எதனாலேயோ நீங்கள் வந்து ஒரு உயரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த சரிவு அதை விட மோசமானதாக இருக்கும். அப்படி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒருத்தரை ஸ்டார் ஆக்க முடியவே முடியாது. சினிமாவில் ஒரு ரஜினிகாந்த் அப்படின்னா
நீங்க ஆர்டிபிஷியலா உருவாக்கவே முடியாது. ஒரு விஜயகாந்த் அப்படின்னா நீங்க ஆர்டிபிஷியலா உருவாக்கவே முடியாது. ஒரு விஜய் அஜித்னா நீங்க ஆர்டிபிஷியலா உருவாக்கவே முடியாது. அவங்களுக்கு தனியான ஒரு கரிஷ்மா. சூர்யா எடுத்துங்களேன், சூர்யா இன்னைக்கு வந்து டாப் 10 நடிகர்ல ஒரு நடிகரா இருக்காரு. ஆனா விஜய் அஜித் லெவலுக்கு அவர் முன்னுக்கு வர முடியாட்ட கூட அவருக்கான ஒரு அந்தஸ்து, அவருக்கான ஒரு மக்கள் செல்வாக்கு. சூர்யா அண்ணா 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 அப்படிங்கிற ஒரு இது. அதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கனெக்ட். விஜயை பார்த்தா தளபதிங்கிறாங்க, அஜித்தை பார்த்தா வந்து தலைங்கிறாங்க, ரஜினி பார்த்தா சூப்பர் ஸ்டாருங்கிறாங்க, கமலை பார்த்தா உலக நாயகங்கிறாங்க, சூர்யா பார்த்தா அண்ணாங்கிறாங்க. சரி, எப்படி இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து அது மக்களுக்கு வரணும், மக்களுக்கு பிடிக்கணும். அப்பதான் நீங்க ஸ்டார் அந்தஸ்துக்கு வர முடியும். நீங்க வந்து ஸ்டார் அந்தஸ்துக்கு வந்து வரவே முடியாது ஆர்டிபிஷியலா. அப்படி வந்தாலும் அது தக்க வச்சுக்கவே முடியாது. கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயம் இது வந்து 100க்கு 100 உண்மை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றதுலே வந்து புரிஞ்சுக்க முடியுது. பட் இப்போ ஜீவா அவர்களை பார்க்கும்போது அவருடைய அவர் சூஸ் பண்ற படமா இருக்கட்டும், ஒவ்வொரு ரோல்ஸுமே வந்து மக்களை வந்து ரசிக்க வச்சிருக்கிறாரு. அவரோடது இதுனா அவர் இந்த படத்தை சேர்ந்தது, எஸ்எம்எஸ்ல இப்படி இருப்பாரு, ஜிப்சில இப்படி இருப்பாரு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சினிமாவுக்கு அவரால் முடிந்த ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்காரு, மக்களையும் ரசிக்க வச்சிருக்கிறாரு. அவருக்கான ஒரு இடம் அப்படின்றது சினிமாவில் இருக்கதான் செய்யுது. இப்போ விஷால்னா அவருக்கு ஒரு இடம், ஜீவானா அவருக்கு ஒரு இடம் இருக்கு. அவருடைய கூட பிறந்தவரான ஜித்தன் ரமேஷ் அவர்கள் இருக்கிறாரு இல்லையா, ஜித்தன் ரமேஷ் அப்படின்றதே அவருடைய படத்தை வச்சுதான் வருது. அவர் ஏன் சார் ஷைன் பண்ண முடியல? அவர் ஏன் வந்து சினிமா விட்டு பாதியிலே வந்து போயிட்டாரு? யாரு? ஜித்தன் ரமேஷ் அவருடைய. மாமா இதுக்கெல்லாம் நம்ம காரணமே சொல்ல முடியாதுமா. ஜித்தன் ரமேஷ் ஏன் வரல, பாரதி ராஜா சன் மனோஜ் பாரதி ஏன் வரல, இளையராஜாவுடைய மூத்த பையன் அந்த பையன் பேர் கார்த்திக் ராஜா ஏன் வரல, இவங்கெல்லாம் நீங்க வந்து காரணமே சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஒரு ஜாம்பானுடைய பிள்ளைங்க தான். இவங்கெல்லாம் ஏன் வரலன்னு சொல்ல முடியுமா? விக்ரம் பிரபு வந்து ஏன் பெருசா பரிமளிக்கலன்னு நீங்க கேள்வி கேட்பீங்களா? கௌதம் கார்த்திக் ஏன் வர முடியல, கார்த்திக் அளவு ஏன் வர முடியல, முத்துராமன் அளவுக்கு ஏன் வர முடியலன்னு நீங்க கேள்வி கேட்பீங்களா? அதர்வா முரளி ஏன் வந்து முரளி அளவுக்கு ஷைன் பண்ணீங்க நீங்க கேள்வி கேட்பீங்களா? இது வந்து எப்படின்னா, இதெல்லாம் எப்படின்னா அப்பா அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம இனிஷியலா போட்டுக்கிறோமோ ஒரு அடையாளம் தான். அதாவது வந்து அதர்வா முரளி அப்படின்னா கௌதம் கார்த்திக் அப்படிங்கிறது அவங்க அப்பா பேரை சேர்த்து அடையாளம் தான். புரியுது உங்களுக்கு? விக்ரம் பிரபு. ஆனா உங்களை நீங்க யாருன்னு நிரூபிக்கணும் இங்க, கட்டாயம். அது ரொம்ப முக்கியம். உங்களை நிரூபிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவுதான் திறமைசாலியா இருந்தாலும் சினிமா அப்படின்னு போகும்போது அது மக்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டியை கொண்டு வரணும். அது என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி, யாருக்கு அந்த பிடித்தம் வருது, யாரை வந்து மக்களுக்கு பிடிக்குதுங்கிறத நம்ம இது வரைக்கும் கெஸ் பண்ணவே முடியாது. ஒரு சினிமா ஓடுமா ஓடாதான்னு எப்படி கணிக்க முடியாதோ அதே மாதிரி மக்களுக்கு யாரை பிடிக்குது, மக்கள் யாரை கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம கணிக்கவே முடியாது. மக்கள் கொண்டாடுறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ஸ் தான். மக்கள் வந்து விரும்பாத எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு காலத்தில் பெருசாக இருப்பாங்க, தோல்வி முகத்தை நோக்கி போயிட்டு அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுவாங்க. மைக் மோகன் நடிக்காத படமாமா, அவர் சும்மா மைக்கை பிடிச்சி தான் பாடுவார். ஒரு காலத்தில் கொண்டாடினாங்களா இல்லையா? இன்னைக்கு அந்த மைக் மோகன் இருக்காரா இல்லையா? அவருடைய வயசாவது விடுங்க, அவர் வயசாயிருச்சு. ராஜ்கிரனை கொண்டாடினாங்க, டி ராஜேந்தர் கொண்டாடினாங்க. டி ராஜேந்தர் என்ன அழகுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெளிப்படையாகவே பேசினா டி ராஜேந்தர் என்ன அழகுன்னு நினைக்கிறீங்க? அவரே சொல்லியிருக்காரு இப்போ சமீபத்தில், நான் அழகனா அப்படின்னு கேட்டிருக்காரு. உண்மையாகவே வந்து அழகன் என்னன்னா மக்களுக்கு பிடிக்குதுல்ல, டி ராஜேந்திர மக்களுக்கு பிடிக்குதுல்ல, போனால் பக்கத்தில் நெருங்கி வராங்கல்ல, ஃபோட்டோ எடுத்துக்க விரும்புகிறாங்கல்ல, செல்ஃபி எடுத்துக்க விரும்புகிறாங்கல்ல, எல்லாம் டி ராஜேந்திர இருக்குதானே. அப்போ ஸ்ரீகாந்த்ங்கிற ஒருத்தரும் இன்னொரு யங் விமல்ன்ற மாதிரி ஒரு யங் ஹீரோ கிட்ட மக்கள் போய் ஃபோட்டோ எந்த அளவுக்கு எடுக்கிறாங்களோ அதை விட டி ராஜேந்திர எடுக்கிறாங்க. அப்படின்னா என்ன பிடிக்குது, மக்களுக்கு பிடிக்குது. மக்களுக்கு பிடிச்சாதான் அங்க கூட்டம் வரும். புரியுதா உங்களுக்கு? இனிப்பு இருந்தாதான் நீங்க வந்து ஈமுக்கும் எறும்பு வரும். இனிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, யார்கிட்ட அந்த சுவை இருக்கு, யார்கிட்ட அந்த ஃபிளேவர் இருக்குங்கிறத நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. ஓகே சார், கண்டிப்பா மக்கள் தான் அல்டிமேட் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஸோ சிவகார்த்திகேயன் மேல என்ன மாதிரியான விமர்சனங்கள் இல்லை எப்படி யார் என்ன சொல்லியிருந்தாலுமே அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அது மக்களுக்கு வந்து பிடித்தமானவரா இருக்கிறாரு அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. ஸோ நிறைய விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை எடுத்து உரைச்சீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.